கனிமிக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமலையில் இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நீங்கள் நீதமாக இருப்பதற்கும் இன்னும் பிறருக்கு உபகாரம் செய்வதையும் அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான் என்று ஒரு இறைவசனத்தில் பேசுகிறான். ஒரு முஃமின், ஒரு பொறுப்புதாரி, ஒரு ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்தக்கூடியவர், தனக்கு முன்னால் இருக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும், அவர் தனக்கு விருப்பமானவராக இருந்தாலும் தனக்கு வெறுப்பிற்குரியவராக இருந்தாலும், ஏன் முஸ்லிமாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலையில் அந்த தருணத்தில் அவர் நீதத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். தனக்கு முன்னால் யார் இருந்தாலும் சரி, இவர்தான் முஸ்லிம் அல்லவே, இவரிடத்தில் நாம் வரம்பு மீறுவதில் எந்த தவறும் இல்லை, எந்த குறையும் இல்லை, இவர்தான் வயதில் சிறியவராயிற்று, இவரிடத்தில் வரம்பு மீறி நடப்பதில் பிரச்சனை இல்லை என்று நமக்கு முன்னால் நீதம் கேட்டு வரக்கூடியவர்கள் அல்லது நியாயம் கேட்டு வரக்கூடியவர்களிடத்தில் நாம் ஒருபோதும் வரம்பு மீறிவிடக் கூடாது. அவர்கள் முஸ்லிமாக இல்லாவிட்டாலும் கூட அவர்களிடத்தில் நாம் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹ் ஒருபோதும் வரம்பு மீறக்கூடிய நபர்களை விரும்புவது கிடையாது. சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பழக்க வழக்கத்தின் மீது மிக உறுதியாக கட்டமைத்திருக்கிறார்கள். சஹாபிகள் ஒருபோதும் தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில், நீதம் கேட்டு வருபவர்களிடத்தில் அவர்கள் வரம்பு மீறியதே கிடையாது. உமர் ரலியல்லாஹுடைய வரலாறு ரொம்ப அற்புதமான ஒரு வரலாறு. ஷாம் தேசம் வெற்றி கொள்ளப்படுகிறது. தற்போதைய பலஸ்தீனத்திலே பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்பட்டு, ஷாம் தேசம் வெற்றி கொள்ளப்பட்டு, அந்த நாட்டை மக்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த போர் செய்து வந்த அந்த தளபதியிடத்தில் சொல்லுகிறார்கள், உங்களுடைய இஸ்லாமிய ஆட்சியாளர்களின் தலைவர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்தால்தான் நாங்கள் எங்களுடைய தேசத்தை அவர்களிடத்தில் ஒப்படைப்போம், உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அந்த நாட்டினுடைய அந்த சூழ்நிலையின் வழக்கம் என்னன்னா, பள்ளிவாசல் பைத்துல் முகத்தஸினுடைய அந்த பள்ளிவாசலினுடைய சாவி ஒப்படைக்கப்பட்டால் நாடு ஒப்படைக்கப்பட்டதற்கு சமம். அவர்கள் என்ன சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹுவை வர சொல்லுங்கள். உமர் ரலியல்லாஹு வருகிறார்கள். வந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் அந்த நாடு ஒப்படைக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யூதர்களுடைய அந்த பள்ளிவாசல்களை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்க நிறைய யூதர்களின் வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது. அதை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அந்த முறைகள் எல்லாம் உமர் ரலியல்லாஹுவுக்கு விளக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் தொழுகைக்கான நேரம் வருகிறது. அப்பொழுது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நான் தொழுக வேண்டும், கொஞ்சம் வெளியே போய் தொழுகிட்டு வர்றேன் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தொழுகைக்காக வேண்டி கிளம்புகிற பொழுது யூத பாதிரியார்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய இடத்தில் நீங்கள் தொழுதால் அது எங்களுக்கு கண்ணியமாக இருக்கும், நீங்கள் இங்கே தொழுகுங்கள், இது எங்களுடைய வழிபாட்டு ஸ்தலமாக இருந்தாலும் கூட நீங்கள் தொழுவதை நாங்கள் விரும்புகிறோம் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, நான் தொழுவதில் சட்ட ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை, இடம் சுத்தமாக இருந்தால் நான் தொழுது கொள்ளலாம். ஆனால் எனக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள், எங்களுடைய அமீர், எங்களுடைய உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இங்கே தொழுதார்கள் என்று உங்களுடைய மத வழிபாட்டு தலத்திற்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் உரிமை கோருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தொழுத இடம்னு சொல்லி இங்கே ஒரு பள்ளிவாசலை கூட அவர்கள் கட்டிவிடுவார்கள். எனவே நான் 2 ரக்காத்து தொழுதுட்டு போவதன் காரணமாக பின்னால் என் காரணமாக உங்களுக்கு எந்த தொந்தரவும் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த யூதர்களின் வழிபாட்டு தலத்திலிருந்து வெளியே வந்து நீண்ட தூரம் சென்று தொழுது விட்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள் என்ன வார்த்தையை சொன்னார்களோ அந்த வார்த்தை அப்படியே பலித்தது. இன்றும் மஸ்ஜிதுல் உமர் என்று உமர் ரலியல்லாஹு தொழுத இடத்தில் ஒரு பள்ளிவாசல் அங்கே கட்டப்பட்டு இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு என்ன நினைச்சாங்கன்னா, தன்னால் பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான அநீதமும் நடந்துவிடக் கூடாது என்று அவர்கள் விரும்பினார்கள். அதை நிறைவேற்றியும் காட்டினார்கள். எனவேதான் நாம் சொல்லுகிறோம், நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மக்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ஒருபோதும் வரம்பு மீறுவதை அல்லாஹ் விரும்புவதில்லை. எந்த அளவுக்கு அதிகம்னு சொன்னா, குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நேரடியாக ஒரு இறைவசனத்தில் பேசுகிற பொழுது சொல்லுகிறான், வலா தஸுபுல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாத பிற தெய்வ வணக்க வழிபாடுகள் செய்பவர்களையோ பிற தெய்வங்களையோ நீங்கள் ஏசாதீர்கள் என்று சொல்லுகிறான்.
வலா தசுபுல்லதீன எதனோன மின்தோனில்லா. அல்லாஹ் அல்லாத மக்கள், அல்லாஹ் அல்லாத பிற விஷயங்களை யார் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, வணங்கி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களிடத்தில் நீங்க நல்ல விதத்தில் பேசலாமே தவிர அவர்களை போய் நீங்கள் ஏசாதீர்கள். என்ன ஆகும் ஏசினால்னா அதுவம் விதையில், அவன் பதிலுக்கு அல்லாஹை பேசுவான், நீங்கள் அவர்களை பேசுவீர்கள், அவர்கள் பதிலுக்கு அல்லாஹை பேசுவார்கள். கருத்து முரண்பாடும் சிக்கலும் சண்டையும் தான் ஏற்படும். அதே போல இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ஒலா துஜாதிலு அஹ்லல் கிதாபி இல்லா பில்லதி ஹிய அஹ்சன், நல்ல முறையிலேயே தவிர வேதக்காரர்களிடத்தில் நீங்கள் சச்சரவு செய்யாதீர்கள்னு சொல்லுது. எனவே நாம் முஸ்லிம்களை எப்படி கண்ணியமாக மதிக்கிறோமோ, பள்ளிவாசலை எப்படி கண்ணியமாக மதிக்கிறோமோ, குர்ஆனை எப்படி கண்ணியமாக மதிக்கிறோமோ, அதே போல முஸ்லிம் அல்லாத மக்கள் வணங்கக்கூடிய கோயில்களையும் தேவாலயங்களையும் கண்ணியத்தோடும் பார்க்க வேண்டும். அது அவர்களுக்கான உரிமை என்று குர்ஆன் நேரடியாக நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு முஸ்லிம் எப்பொழுது முஸ்லீமாக இருப்பான்னு சொன்னா, அல் முஸ்லிமும் மன் சலிமன் நாசு பிலிசானிஹி வைதி, முஸ்லிம் தன்னுடைய கரத்தாலும் நாவாலும் ஒட்டுமொத்த மக்களும் நிம்மதியாக இருக்கக்கூடிய வண்ணம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவன் நீதம் செலுத்தக்கூடியவனாக நல்ல ஒரு முஸ்லிமாக இருக்க முடியும். அப்பாசிய ஹலீஃபாக்களில் ஒருவர் மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள், ஒரு பெரும் இஸ்லாமிய ஆட்சியாளர். அவர் இதே பலஸ்தீனத்திற்கு வருகிறார். தன்னுடைய ஆட்சியின் போது பலஸ்தீனத்திற்கு வருகிறார். ஒரு பெரிய பள்ளிவாசல் கட்டப்பட்டு இருக்கிறது, அற்புதமான பள்ளிவாசலாக இருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஒருவர், முஸ்லிமோ முஸ்லிம் அல்லையோ, ஒரு பெண்மணி ஒருவர் வந்து அந்த பள்ளிவாசலில் கவலையோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமீரிடத்தில் வந்து முறையிடுகிறார். ஹாரூன் ரஷீத் பாதுஷா வந்து சொல்றாங்க, இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டதினுடைய ஒரு பகுதி எனக்கு சொந்தமான இடம். அந்த இடத்தில் என்னுடைய வீடு இருந்தது, என்னுடைய குடும்பம் இருந்தது. என்னிடத்தில் அவர்கள் பள்ளி கட்டுவதற்கு அனுமதி கேட்டார்கள். நான் அப்பொழுது கொடுக்கவில்லை. எப்படியோ பேசி அதிகமான விலை கொடுத்து என்னிடத்திலிருந்து அவர்கள் வாங்கி கொண்டார்கள். நீதமாக நேர்மையாக வாங்கியிருந்தாலும் கூட அந்த இடம் எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு இடம். எனவே அடிக்கடி நான் வந்து அந்த இடத்தை பார்த்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு போவேன் என்று சொல்லி ஆதங்கப்பட்ட பொழுது மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் சொன்னார்கள், பள்ளியின் அந்த பகுதியை இடித்து அவர்களுக்கான வீடுகளை நீங்கள் கட்டி கொடுங்கள்னு சொன்னார். என்ன காரணம்? நீதம் நிலைநாட்டப்பட வேண்டும். அது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களாக இருந்தால், மஸ்ஜிது நபவியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதீமான 2 சிறுவர்களுக்கு சொந்தமான இடத்தில் கட்டினார்கள். அவர்களுக்கு அந்த இடத்திற்கான கிரயம் என்னவோ அதை கொடுத்தே கட்டினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சிறுவர்கள் அன்பளிப்பாக கொடுப்பதற்கு முற்பட்ட பொழுதும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியான கிரயத்தை கொடுத்து நீதமாக அந்த இடத்தை வாங்கித்தான் அங்கே பள்ளியை கட்டினார்கள். எனவே நாம் எல்லா சூழ்நிலையிலேயும் எல்லா இடத்திலும் பொறுப்பில் இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் ஆட்சியில் இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இஸ்லாத்தையும் இஸ்லாம் சார்ந்த விஷயத்தையும் மதிப்பதை போல இஸ்லாம் அல்லாத மக்களையும் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த செயல்பாடு இஸ்லாத்தின் மீது ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்தும், இஸ்லாத்தின் மீது நல்ல ஒரு மரியாதையை கொடுக்கும் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா துன்யாவில் வாழுகிற காலகட்டங்களில் மக்களுக்கு மத்தியில் நீதத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக அனைத்து தரப்பு மக்களையும் கண்ணியத்தோடு அணுகக்கூடிய நல்லதொரு மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி நல்லதொரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.